Welcome back students to Shankar's Physics Tutorials. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் சமச்சீர் கிளாஸ் 11 Physics Measurement Lessonல Units of Physical Quantities-உம் Radian Degree Conversion and Degree Radian Conversion தான் இன்னைக்கு பார்க்க போறோம். First derived physical quantities and expressions units பார்க்கலாம். So first ரெண்டு supplementary angle, plane angle and solid angle-ஓட explanation-ஐ பார்த்துட்டு மற்ற physical expressions-கான units-ஐ நம்ம பார்க்கலாம். First physical quantity வந்து plane angle அதோட explanation பார்க்கலாம். இது circle. சர்க்கிளோட சென்டர்லேருந்து இந்த எண்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த லென்த்தை வந்து ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள்னு சொல்லுவோம். இப்போ இந்த சர்க்கிள்லேருந்து ஒரு ஆர்க்கை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். இந்த லென்த்து பார்த்திங்கன்னா இது தான் ஆர்க் லென்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதோட லென்த்து எல்லுன்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் டு திஸ் பாயிண்ட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை ரேடியஸ். ஓகே, ஸோ இந்த ஆர்க் லென்த் டிவைடட் பை ரேடியஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பிளேன் ஆங்கிளில் கொடுக்கும். ஸோ இதோட யூனிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு டைமென்ஷன்ஸ் எதுவும் கிடையாது, பட் அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் ஒரு யூனிட் தேவை. அதுதான் வந்து ரேடியன் அப்படின்னு சொல்லலாம், ஆர்ஏடி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து சாலிட் ஆங்கிள். எக்ஸ்பிரஷன் வந்து சர்ஃபேஸ் ஏரியா பை ரேடியஸ் ஸ்கொயர். இதுக்கு டைமென்ஷன் கிடையாது, இதுக்கு யூனிட் பார்த்தீங்கன்னா ஸ்டிரேடியன் எஸ்ஆர். ஒரு ஸ்பியர் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்பியரோட சர்ஃபேஸ்லேருந்து ஒரு பார்ட்டை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். அதோட ஏரியா வந்து டிஎஸ், அதோட ரேடியஸ் ஃப்ரம் த சென்டர் பார்த்தீங்கன்னா ஆர். ஸோ இந்த டிஎஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஆர் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த ஜாமெட்ரியில் வந்து நம்ம எதுக்கு இந்த சாலிட் ஆங்கிள் யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு டிஸ்டன்ட் ஆப்ஜெக்டை வந்து ஒரு ஃபுல் ஃபீல்ட் ஆஃப் வியூ வேணும்னா நம்ம இந்த சாலிட் ஆங்கிள் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு பர்சன் வந்து ஒரு டிஸ்டன்ட்டில் இருக்கார், அவரோட ஃபுல் ஃபீல்ட் ஆஃப் வியூங்கிறது அவரோட ஹெட் டு டோ வரைக்கும் ஆக்குப்பை பண்ணக்கூடிய ஏரியா. அவர் வந்து ஆறுங்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஃப்ரம் த ஏபெக்ஸ் ஒரு பாயிண்ட்லேருந்து இருந்தாருன்னா இது ரெண்டுத்துக்கும் இன் பிட்வீன் ஆங்கிள் தான் சாலிட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட எக்ஸ்பிரஷன் வந்து ஒமேகா இருந்து ஏ பை ஆர் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். சாலிட் ஆங்கிள்ங்கிறது 3 டைமென்ஷனல் ஸ்பேஸில் வந்து 2 டைமென்ஷனல் கேல்குலேஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் சாலிட் ஆங்கிள். இதை வந்து கோனிக்கல் ஏரியா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதோட ரேடியஸ் வந்து ஆறுன்னு இருக்கும். அதில் உள்ள ஆங்கிள் பார்த்தீங்கன்னா அதுதான் சாலிட் ஆங்கிள்னு சொல்லுவோம். இதோட ஏரியா வந்து ஏவா இருந்ததுன்னா இந்த ஏரியா வந்து இந்த ரேடியஸ் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும் பொழுது அந்த கோனுக்குள்ளே மேக் பண்ணுற ஆங்கிள் தான் உங்களுக்கு சாலிட் ஆங்கிள். அனாலஜி பார்க்கலாம். இந்த கோவாவை ஸ்பியர்னு கன்சிடர் பண்ணிட்டிங்கன்னா இந்த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர்லேருந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவை நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். இதோட ஏரியா வந்து ஏ அல்லது டிஎஸ்ன்னு எடுத்துட்டோம்னா இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த ஸ்பியர்லேருந்து இருக்கக்கூடிய ரேடியஸ் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக. பிளேன் ஆங்கிள் வந்து ரேடியனுக்கான டெஃபினிஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு சர்க்கிளில் எடுத்துட்டிங்கன்னா அதோட ஆர்க் லென்த்தும் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிளும் ஈக்குவல் இன் லென்த்தாக இருக்கும் பொழுது அது வந்து சென்டர் ஆஃப் சர்க்கிளில் எவ்வளோ ஆங்கிள் சப்டென்ட் பண்ணுதோ அதுதான் 1 ரேடியன். அதே மாதிரி ஸ்டிரேடியன்னா என்னென்னா ஒரு ஸ்பியர் கன்சிடர் பண்ணிட்டிங்கன்னா அந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்லேருந்து ஒரு ஏரியா கன்சிடர் பண்ணினீங்கன்னா அதோட ஏரியா வந்து ரேடியஸ் ஸ்கொயருக்கு ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும் பொழுது அது சென்டர் ஆஃப் த ஸ்பியருக்கு எவ்வளோ ஆங்கிள் சப்டென்ட் பண்ணுதோ அதுதான் வந்து சாலிட் ஆங்கிள். அடுத்தது ஏரியாவோட எக்ஸ்பிரஷன் பார்க்கலாம். இப்போ ரெக்டாங்கிள்னு எடுத்துட்டிங்கன்னா லென்த் இன்ட்டு பிரெத், ஸ்கொயர்னு எடுத்துட்டிங்கன்னா சைட் இன்ட்டு சைட். ஸோ உங்களுக்கு லென்த் ஆர் பிரெத் ரெண்டுத்துக்குமே வந்து பேஸ் யூனிட் பார்த்தீங்கன்னா வந்து மீட்டரில் இருக்கும். ஸோ அதோட யூனிட் வந்து லென்த் இன்ட்டு பிரெத்துங்கிற போது மீட்டர் ஸ்கொயர் தான் யூனிட். அடுத்தது வால்யூம் பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் அ கியூப் ஆர் கியூபாய்ட் பார்த்தீங்கன்னா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். ஸோ அந்த லென்த் இன்ட்டு பிரெத்தை ஏரியான்னு எடுத்துட்டோன்னா ஏரியா மல்டிப்ளைட் பை ஹைட் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் ஃபார் வால்யூமாக இருக்கும். ஸோ இதோட பேஸ் யூனிட் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் லென்த் இருக்கிறதுனால லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் வந்து மீட்டர் கியூபாக இருக்கும். அடுத்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி வெலாசிட்டி. எக்ஸ்பிரஷன் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது எக்ஸ்பிரஷன் ஃபார் லென்த், அதனால் அதோட யூனிட் வந்து மீட்டர், டைமோட யூனிட் வந்து செகண்ட். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் இருக்குது, அது மேலே நியூமரேட்டருக்கு வரும்பொழுது செகண்ட் பவர் -1 ஆகிடும். ஸோ அதோட யூனிட் ஃபார் வெலாசிட்டி வந்து மீட்டர், செகண்ட் பவர் மைனஸ். இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி வந்து ஆக்சலரேஷன். எக்ஸ்பிரஷன் வந்து வெலாசிட்டி பை டைம் டேக்கன். வெலாசிட்டியோட யூனிட் வந்து மீட்டர் பை செகண்ட் தெரியும். அகெயின் டிவைடட் பை செகண்ட் வரும்பொழுது மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் வரும். ஸோ த யூனிட் ஃபார் ஆக்சலரேஷன் வந்து மீட்டர், செகண்ட் பவர் -2. Next, angular velocity. Expression வந்து angular displacement by time taken. Angular displacement ஓட யூனிட் வந்து radian, time வந்து second. So radian, second power -1 தான் யூனிட் for angular velocity. Angular acceleration. Expression angular velocity by time taken. Angular velocity உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், radian second power -1. Again divided by time போடும்பொழுது radian second power -2 தான். It is the unit for angular acceleration. அதே மாதிரி angular displacementக்கான யூனிட் வந்து radian. Next physical quantity வந்து density. Expression mass by volume.
மாஸோட யூனிட் கிலோகிராம், வால்யூமோட யூனிட் மீட்டர் கியூப். ஸோ கிலோகிராம் மீட்டர் பவர் -3 தான் யூனிட் ஃபார் டென்சிட்டி. லீனியர் மொமெண்டம் எக்ஸ்பிரஷன் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. யூனிட் ஃபார் மாஸ் வந்து கிலோகிராம், வெலாசிட்டி வந்து மீட்டர் செகண்ட் பவர் -1. ஸோ யூனிட் வந்து ஃபார் லீனியர் மொமெண்டம் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -1. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எக்ஸ்பிரஷன் வந்து மாஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர், தட் இஸ் mr² அப்படின்னு ஒரு பேஸ் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மாஸோட யூனிட் கிலோகிராம், டிஸ்டன்ஸ் வந்து மீட்டர் ஸ்கொயர். ஸோ கேஜி மீட்டர் ஸ்கொயர் தான் யூனிட் ஃபார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஃபோர்ஸ் எக்ஸ்பிரஷன் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் F is equal to ma. இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மாஸோட யூனிட் வந்து கிலோகிராம், ஆக்சலரேஷன் வந்து மீட்டர் செகண்ட் பவர் -2. ஸோ இந்த ஃபோர்ஸோட அனதர் யூனிட் பார்த்தீங்கன்னா நியூட்டன், கேபிட்டல் N. நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டி ப்ரெஷர் எக்ஸ்பிரஷன் வந்து ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. ஸோ யூனிட் ஃபார் ஃபோர்ஸ் வந்து நியூட்டன், ஏரியா வந்து மீட்டர் ஸ்கொயர். ஸோ நியூட்டன் மீட்டர் பவர் -2ங்கிறது ஒரு யூனிட் ஃபார் ப்ரெஷர். அனதர் யூனிட் வந்து பாஸ்கல், PAன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டி வந்து எனர்ஜி ஆர் ஒர்க் எக்ஸ்பிரஷன் வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் தான் ரெண்டுத்துக்குமே. ஸோ யூனிட் பார்க்கும்போது யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து நியூட்டன், டிஸ்டன்ஸுக்கு மீட்டர். ஸோ நியூட்டன் மீட்டருங்கிறது ஒரு யூனிட், அல்லது ஜூல்ஸ் கேபிட்டல் ஜேன்னு எழுதணும். அதுதான் யூனிட் ஃபார் எனர்ஜி அண்ட் ஒர்க். பவர் எக்ஸ்பிரஷன் வந்து ஒர்க் பை டைம் டேக்கன். யூனிட் ஃபார் ஒர்க் வந்து ஜூல்ஸ், டைமுக்கு வந்து செகண்ட். ஸோ ஜூல்ஸ் செகண்ட் பவர் -1 ஒரு யூனிட். இன்னொரு யூனிட் பார்த்தீங்கன்னா வாட், WATT தான் யூனிட் ஃபார் பவர். இம்பல்ஸ் expression force multiplied by time. So Newton second na unit for impulse. அடுத்த physical quantity surface tension expression force per unit length. Unit for force வந்து Newton, unit for length meter. So Newton meter power -1. Moment of force அல்லது torque. டார்க்குங்கும் போது உங்களுக்கு ரொட்டேட்டிங் எஃபெக்ட் கொடுக்கும். இதோட எக்ஸ்பிரஷன் வந்து ஃபோர்ஸ் மல்டிப்ளைட் பை டிஸ்டன்ஸ். ஸோ யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர். நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டி வந்து எலக்ட்ரிக் சார்ஜ் எக்ஸ்பிரஷன் வந்து கரண்ட் மல்டிப்ளைட் பை டைம். யூனிட் ஃபார் கரண்ட் வந்து ஆம்பியர், டைமுக்கு வந்து செகண்ட். ஸோ ஆம்பியர் செகண்ட்ங்கிறது ஒரு யூனிட். ஆர் கூலூம் கேபிட்டல் சிங்கிறது தான் யூனிட் ஃபார் எலக்ட்ரிக் சார்ஜ். நெக்ஸ்ட்டு வந்து கரண்ட் டென்சிட்டி எக்ஸ்பிரஷன் வந்து கரண்ட் பர் யூனிட் ஏரியா. ஸோ உங்களுக்கோட யூனிட் வந்து ஆம்பியர், மீட்டர் பவர் -2 இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டி வந்து மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஃபார்முலா வந்து ஃபோர்ஸ் டிவைடட் பை கரண்ட் மல்டிப்ளைட் பை லென்த். ஸோ யூனிட் ஃபார் ஃபோர்ஸ் வந்து நியூட்டன். கீழே வந்து டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா கரண்ட் மல்டிப்ளைட் பை லென்த் இருக்குது. ஸோ மேலே வரும்போது ஆம்பியர் பவர் -1, மீட்டர் பவர் -1. ஸோ அந்த மேக்னெட்டிக் இண்டக்ஷனுக்கு அனதர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டெஸ்லா, கேபிட்டல் T. ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன் வந்து ஃபோர்ஸ் பை டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டன், டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட யூனிட் மீட்டர். ஸோ நியூட்டன் மீட்டர் பவர் -1 தான் யூனிட் ஃபார் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டி வந்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். அதோட எக்ஸ்பிரஷன் எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் பை ஃப்ரீக்வன்சி ஆர் ஜென்ரலி எனர்ஜி பை ஃப்ரீக்வன்சின்னு சொல்லலாம். யூனிட் ஃபார் எனர்ஜி வந்து ஜூல்ஸ், ஃப்ரீக்வன்சியோட யூனிட் பார்த்தீங்கன்னா 1/second. ஸோ அது வந்து எழுதும் போது ஜூல் செகண்ட் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டி வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் எக்ஸ்பிரஷன் வந்து ஹீட் எனர்ஜி டிவைடட் பை மாஸ் இன்டூ டெம்பரேச்சர். எனர்ஜியோட ஜூல்ஸ், மாஸோட யூனிட் கிலோகிராம், டெம்பரேச்சர் வந்து கெல்வின். ஸோ எழுதும் போது ஜூல்ஸ், கிலோகிராம் பவர் -1, கெல்வின் பவர் -1 வரும். லாஸ்ட்டாக போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் K. இதோட எக்ஸ்பிரஷன் எனர்ஜி பை டெம்பரேச்சர். ஸோ இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா ஜூல்ஸ், கெல்வின் பவர் -1 வரும். ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கான எக்ஸ்பிரஷன்ஸ் தெரிஞ்சாலே போதும், யூனிட்டை ஈஸியாக நம்ம டிட்டர்மின் பண்ணலாம். சில குவான்டிட்டிஸோடது லைக் ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன், அதே மாதிரி ப்ரெஷரோட யூனிட் வந்து பாஸ்கல், மேக்னெட்டிக் இண்டக்ஷனோட யூனிட் வந்து டெஸ்லா. இந்த மாதிரி சில குவான்டிட்டிஸோட யூனிட்ஸ் ஞாபகம் வச்சுட்டா போதும் உங்களுக்கு. இப்போ கன்வர்ஷன் பார்க்கலாம். ரேடியன் டு டிகிரி 2π ரேடியன்ஸ் தான் வந்து 360 டிகிரி. 360 டிகிரிங்கிறது இந்த கம்ப்ளீட் ஆங்கிள் மேட் பை த சர்க்கிள்னு சொல்லலாம். ஸோ இப்போ பை ரேடியன்ஸ்னால் என்னது, இந்த எக்ஸ்பிரஷனில் 2ஆல் டிவைட் பண்ணும்பொழுது பை ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ 1 ரேடியன் எவ்வளோனா 180 டிகிரி டிவைடட் பை பை. பையோட வேல்யூ வந்து 22/7 சப்ஸ்டியூட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 57.27 டிகிரி கிடைக்கும். இதை எப்படி ரீட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 57.27 டிகிரி ஆஃப் ஆர்க் அப்படின்னு ரீட் பண்ணணும். ஒரு டிகிரி ஆஃப் ஆர்க் பார்த்தீங்கன்னா 60 minutes ஆஃப் ஆர்க்காக இருக்கும். தட் இஸ் 60 ஒரு ப்ரைம் அப்படின்னு சொல்லுவோம், ஒரே ஒரு கோடு போடும்பொழுது. அது இப்போ 1 minute அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குன்னா 60 டபுள் ப்ரைமாக இருக்கும். இதுதான் வந்து 60 seconds ஆஃப் ஆர்க். இதே வேறு என்ன மாதிரி ரீட் பண்ணலான்னா 1 டிகிரியை வந்து 1 ஆர்க் டிகிரின்னு ரீட் பண்ணலாம். 60 minutes ஆஃப் ஆர்க்கை வந்து 60 ஆர்க் மினிட்னு ரீட் பண்ணலாம். 60 seconds ஆஃப் ஆர்க்கை வந்து 60 ஆர்க் செகண்ட்ஸ் அப்படின்னு ரீட் பண்ணலாம்.
அடுத்தது டிகிரி டு ரேடியன் கன்வர்ஷன் என்னென்னு பார்க்கலாம். நமக்கு தெரியும் 180 டிகிரிங்கிறது பை ரேடியன்ஸ்னு தெரியும். ஸோ அப்போ 1 டிகிரி எவ்வளோ வரும்? பை பை 180. பையோட வேல்யூ வந்து 22/7 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி 180ஆல் டிவைட் பண்ணும்பொழுது 1.745 × 10⁻² ரேடியன்ஸ் வரும். இந்த 1 டிகிரி இஸ் நத்திங் பட் 60 மினிட்ஸ். ஓகே, அப்போ 1 டிகிரிக்கான வேல்யூ 60 மினிட் ஆஃப் ஆர்க்குக்கும் உங்களுக்கு ஒரே மாதிரி வேல்யூ தான் இருக்குது. ஸோ அப்போ 1 ஆர்க் மினிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 டிகிரி divided by 60. So 1 டிகிரியோட வேல்யூ போட்டுக்கோங்க. 1.745 × 10⁻² divided by 60 போட்டிங்கன்னா உங்களுக்கு 2.908 × 10⁻⁴ ரேடியன்ஸ் வரும். இப்போ வந்து இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். 908 8ங்கிறது லாஸ்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா greater than 5 இருக்கிறதுனால நம்ம எப்படி எழுதலாம்னா 2.91ன்னு எழுதலாம் இன்டூ 10⁻⁴ ரேடியன்ஸ். இந்த 1 மினிட்டுங்கிறது இஸ் நத்திங் பட் 60 செகண்ட்ஸ். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எகெயின் நம்ம ஃபஸ்ட்லேருந்து எடுக்கலாம். 1 டிகிரிங்கிறது 60 மினிட்ஸ். இதை செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா 60 மல்டிப்ளைட் பை 60 செகண்ட்ஸ் வரும். ஸோ 1 டிகிரிங்கிறது 3600 செகண்ட்ஸ். 3600 ஆர்க் செகண்ட் பார்த்தீங்கன்னா 1.745 × 10⁻⁻². அப்படின்னா 1 செகண்ட் ஆஃப் ஆர்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 டிகிரி பை 3600. 1 டிகிரிக்கான வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி 3600ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4.847 × 10⁻⁻6 ரேடியன்ஸ் வரும். இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டிஜிட் 7 வந்து greater than 5 இருக்கிறதுனால நம்ம எப்படி எழுதலாம்னா 4.85 × 10⁻⁻6 ரேடியன்ஸ் எழுதலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் தி சப்போர்ட். கீப் வாட்சிங். தேங்க்யூ.